மை டியர் சப்ஸ்கிரைபர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் சரி திடீர்னு வந்து ஆன்லைனில் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்சுக்கு கூப்பிட்டாரு. சரி நானும் அதுக்கு சரி நான் போகணுன்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். பார்த்தா செம்மையாக ஆடுறாரு. எப்படின்னா போட்டு எல்லா காயினும் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாரு. ஒரு காயின் வச்சாருன்னா அதுக்கு ஒரு காயின் வந்து கார்டியனாக போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாரு. அவனும் சரி இப்படி தான் விளாட்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரே காயினை வச்சு நிறைய பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை வச்சு இதை வெட்டலாம் சொல்லிட்டு அடுப்பத்தனமாக நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கேருந்து இதை வச்சு போட்டு விட்டாரு. இதெல்லாம் சிம்பிள் தான், ஆனால் எனக்கு இது சிம்பிள் கிடையாது. இது வந்து பெரிய விஷயந்தான். அதனால் சரி இங்கே வச்சு இதை அடித்தா யானை வந்துடும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பார்த்தா இதை போட்டத்தில் இருக்கலாம், ஏன் போட்டதில்லன்னு பார்த்தா இது வந்து குயினுக்கு செக் வச்சுருக்காரு. குயின்லாம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசில் பக்குன்னு இருந்தாலும் சரி குயின் எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துட்டேன். அடுத்து வச்சாரு பாருங்க, ஒன்று வச்சா பாருங்க, இங்கே வச்சா இதுக்கு சப்போர்ட் இருக்குது, இங்கே வச்சா இதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, இதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மூவ் பண்ணுறாரு. சரி பார்த்து உஷாராடணும் போலன்னு சொல்லிட்டு தெளிவாயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிட்டாரு. இதுக்கு இங்கே தான் ஒரு கிங்குக்கே இம்மிக்கல, ஸ்ட்ரைட்டாக அடித்தா குயின் எல்லா காயினையும் அடித்து நான் எனக்கு வந்து கையில் எதுவுமே இல்லாத மாதிரி அடித்து ஓடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரோ என்னவோ தெரில. இப்போ வந்து நான் ஒன்று வச்சேன், ஆனால் அவர் வந்து அதை அவர் கவனிக்கலையா இல்லை வேணும்ட்டே விடாரா தெரில. இதை வச்சு இதை போட்டுன்னு ஒரு ஐடியா, குயினுக்கு போனால் போட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அடித்தேன். அப்புறம் அவங்க குயினை மண்டையில் ஒரு அடி. அப்புறம் அவர் போட்டு தள்ளிட்டாரா. இப்போ இதையும் போச்சு அதுவும் போச்சு. எனக்கு ஒன்று தான் போச்சு, அவருக்கு 2. அவருக்கு எனக்கும் 2 தான், ஆனால் பெரிய லாஸ் அவருக்கு தானே. ஆளை சரி போனால் போட்டுன்னு விட்டேன். அடுத்தடுத்து அடிச்சுட்டே இருந்தார். எங்கே இது வந்து நான் வேணுட்டு தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த அடிச்சிட்டாரு அவர், அதை பார்க்காம விட்டேன். இப்போ தான் மேட்ச் சூடு பிடிக்குதே. நான் வந்து தோற்றுருவேனே நினச்சிட்டேன். கன்ஃபார்மாக தோற்றுருவோம் போல், இவரை போட்டு பொழக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரி முட்டு கொடுத்தே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அனுப்பிட்டு ஒரு ஹான் சிரிச்சா இருப்பாருங்க. எங்கே அது எங்கே இதோ பாருங்க, இது வச்சுட்டு இதுக்கு ஒரு இது வச்சுட்டாரா, அஹான்னு சிரிச்சாரு. விடக்கூடாதுடா, என்னாலும் விடக்கூடாது, செக்மேட்டை போட்டு மாண்டே அடிச்சு அனுப்புறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நீ அதை அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். அவரும் ஜாலியாக அடிச்சிட்டாரு. அடுத்து நான் பண்ண போகிற மூவ் வந்து அவர் வந்து சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ வந்துட்டாரா. இப்போ தான் என் கேமே அனல் பறக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து எப்படி வந்து நான் செக்மெட்லாம் எனக்கு வெக்க தெரியும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அசால்ட்டாக விட்டார். பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிச்சிருக்கலாம், இங்கேருந்து வந்து அடிச்சு இதை வச்சிருக்கலாம். அவர் வந்து விட்டுட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வச்சிட்டேன். கிங்குக்கு வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு மாட்டிக்கிச்சா, அவர் தான் ஒரு இதில் 2 காயின் அடிக்க வரான், நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இங்கே வச்சார். இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஏன் நான் தான் இங்கே முட்டு கொடுத்துட்டேன்ல, இதுதான் இந்த யானை தான் வளைஞ்சிச்சுல்ல, இப்போ இதை அடிச்சிருக்கலாம், அதை வந்து விட்டுட்டாரு. அது எனக்கு வந்து இது எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா போச்சு. அதில் நான் வந்து என்ன பண்ணேன், அதை ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு சுற்றி அடி பொழந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல். ஓகேவா, கிட்டத்தட்ட கேம் வந்து முடிய போகுது. ஆனால் வந்து வச்சுட்டாரா, இதால் இதை வெட்ட முடியாது, இதாலையும் வெட்ட முடியாது, ஏன்னா இங்கே இருக்காப்புல. ஆனால் இதை வெட்டியிருக்கலாம், ஏன் வெட்டல எனக்கும் தெரியல. அடுத்து இங்கே அடிச்சிட்டேன். இப்போ வந்து இது அடிக்க முடியாது, இந்த பக்கம் நகர முடியாது, இந்த பக்கம் நகரலாம், இந்த பக்கம் நகர முடியாது, இந்த பக்கம் நகரலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சம்மந்தம் இல்லாமல் மிதத்துன்னு வந்துட்டார். அவ்வளோதான். இப்போ நம்ம தான் இப்போ செக்மேட் வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல போல். இவரு நினச்சாரு அடுத்த மூவ் நான் இது எதனா 2 காயின் அடிச்சிருவேன் போல், எதனா இதில் நவுத்துவேன், இதுக்கு இங்கே இந்த ஹார்ட்ஸ் இதில் நவுத்துவேன், ஹார்ட்ஸ் எங்கேயாச்சும் நவுத்தி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாரு. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வச்சு செக் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு போல். நம்ம யார் செக்மேட்டை போட்டு விட்டோம்ல, அவ்வளோதான். இதை வச்சு இது லாக் ஆகிடுச்சு, இதுக்கு வச்சு இது லாக் ஆகிடுச்சு. அப்படியே சுற்றி ட்ரையாங்கிளை போட்டு கேமே முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைபர் என்னை வந்து அவ்வளோ லேசாக இடம் போட்டிங்களா, தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கேம் நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆடினேன். அதனால் அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம்.